பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒட்டு கேட்பு கருவியை கிளியனூர் காவல் ஆய்வாளர் கலையரசியிடம் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் ஒப்படைத்தார். தைலாபுரம் இல்லத்தில் ராமதாசுடைய இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்ததாக கடந்த 11ஆம் தேதி விருதாச்சலத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தெரிவித்திருந்தார். சென்னையை சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் 5 பேர் கடந்த 12ஆம் தேதி அங்கு முழுமையாக சோதனையிட்டனர். தொடர்ந்து கருவியை ஆய்வு செய்த அதிகாரிகள் அறிக்கை அளித்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமதாஸ் கூறியிருந்தார். அதன்படி பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் ஒட்டு கேட்பு கருவி குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். லைகா சிம்முடன் வைக்கப்பட்டிருந்த ஒட்டு கேட்பு கருவியை கிளியனூர் காவல் நிலையத்தில் அன்பழகன் தலைமையிலானோர் ஒப்படைத்தனர். இந்த ஒட்டு கேட்பு கருவி லண்டனில் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேற்கொண்டு ஆய்வு செய்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இப்போ இது சந்தேகம் யார் மேலே சார் இருக்கு? அது காவல் நிலையம் தான் சார் சொல்லணும். எங்களுக்கு சந்தேகங்கள் இல்லை. 8வது ஊதிய குழுவை அமைக்கும் திட்டத்தை அறிவித்து 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் குழுவின் பரிசீலனைக்காக ஊழியர் பிரதிநிதிகளிடமிருந்து பரிந்துரைகளை ஒன்றிய அரசு பெற்றுள்ளது. பணியாளர் பிரதிநிதிகளின் பரிந்துரைகள் ஏற்கனவே தயாராக இருப்பதாக மாநிலங்களவையில் நேற்று கூறிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தேசிய கூட்டு ஆலோசனை கவுன்சிலிடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரைகளின் நகலையும் பகிர்ந்து கொண்டார். அதில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பணமில்லா மருத்துவ சலுகைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை வகுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. 2004க்கு பிறகு புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்து மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றும், ஊழியர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் முதுகலை பட்டம் வரை விடுதி கட்டண மானியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது 45 லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் 68 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது பொதுமக்களை கவலையடைய செய்துள்ளது. நேற்று முன்தினம் 15 ரூபாய், நேற்று 10 ரூபாய், இன்று 5 ரூபாய் என கடந்த 3 நாட்களில் தக்காளி 30 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. வழக்கமாக கோயம்பேடு சந்தைக்கு 1000 முதல் 1200 டன் தக்காளி வரத்து இருக்கும் நிலையில் கர்நாடகாவில் பெய்யும் மழை காரணமாக கடந்த 3 நாட்களாக தக்காளி விளைச்சல் பாதித்து சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். வரும் நாட்களில் தக்காளி மற்றும் அனைத்து காய்கறி விலையும் உயரும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையின் காரணமாக சில காய்கறிகள்லாம் வரத்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம். நீ வருங்காலங்களில் மற்ற காய்கறி எல்லாமே 50 ரூபா 60 ரூபாய்க்கு உயரும். தக்காளியும் விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. நேற்று ஒரு 40 ருபீஸ் 50 ருபீஸ் விற்றாங்க. இன்றைக்கி பார்த்தாக்கா ரொம்ப இதுவாக தான் இது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நடுத்தர மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதே மாதிரி விலைவாசி ஏறிட்டே போனாக்கா அடுத்தடுத்து வர்றது எப்படி இருக்குமோ தெரியல. மொத்த விற்பனையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் சில்லறை விற்பனையில் 65 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் பனகல் பூங்கா முதல் கோடம்பாக்கம் வரையிலான சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு பெற்றுள்ளது. 2ஆம் கட்ட திட்டம் கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தவல்லி வரை 26.8 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இந்த வழித்தடத்தில் பனகல் பூங்கா முதல் கோடம்பாக்கம் வரையிலான பகுதி மெட்ரோ மைல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் சுரங்கம் தோண்டும் பணி கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது 2047 மீட்டர் தூரத்திற்கு பாதை அமைத்து கோடம்பாக்கத்தை இயந்திரம் அடைந்தது. இதற்காக 4 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னை நகரம் முழுவதும் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களுடன் மிகவும் எதிர்பார்க்கப்படும் 2ஆம் கட்ட திட்ட பணிகளை முழுவீச்சில் செயல்படுத்தி வருகிறது. குமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் ஆடி அமாவாசையை ஒட்டி 40 டன் பூக்கள் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அனைத்து பூக்களின் விலையும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ, மல்லிப்பூ, கேந்தி மலர், அரளிப்பூ, செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களின் விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். விலை பன்மடங்கு உயர்ந்தாலும் கேரள மாநிலம் மற்றும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து சில்லறை பூ வியாபாரிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் பூக்களை வாங்கிச் செல்கிறார்கள். அதிக லாபம் கிடைத்ததால் மலர் சாகுபடி விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளார்கள். கோவள மார்க்கெட்டு ரொம்ப வியாபாரம் இல்லாமல் சீரழிஞ்சிட்டு இருந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு இப்போ அன்றைக்கி பூக்கள் வரத்து ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஒசூர், சேலம் இந்த பகுதியில் உள்ள பூக்கள்லாம் இன்றைக்கி வரத்து கூடுதலாக இருக்குது.
சத்தியமங்கலம் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடவென உயர்ந்துள்ளது. நேற்று மல்லிப்பூ கிலோ 720 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஒரே நாளில் 280 ரூபாய் உயர்ந்து 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல முல்லை, கனகாம்பரம், காக்கட்டான், செண்டுமல்லி, அரளி, செவ்வந்தி பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. மதுரை மாவட்டம் காமராஜர் பல்கலைக்கழகம் அருகே உள்ள வடபழஞ்சியில் ஆளில்லாத ரயில்வே லெவல் கிராசிங்கை ஆபத்தை உணராமல் மக்கள் கடந்து செல்வது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. வடபழஞ்சி அருகே மதுரை போடி இடையிலான அகல ரயில் பாதை செல்கிறது. இந்த பகுதியில் கல்லூரிகள், பள்ளிகள், ஐடி பார்க் உள்ளதால் தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இங்கு சுரங்கப்பாதை அமைப்பதற்காக பணிகள் தொடங்கப்பட்டு பல்வேறு காரணங்களுக்காக பணிகள் நிறுத்தப்பட்டன. இதனால் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கில் தண்டவாளத்தை மக்கள் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பலமுறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகப்படியான கார்களும் பஸ்களும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க ஏகப்பட்ட போய் கிராசிங் ஆளில்லாத கிராசிங்கா இருக்கு. அதனால எங்களுக்கு கேட்டு போட சொல்லி பல தடவை நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்னும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த கிராசிங்காக சரி பண்ணி கொடுங்கன்றா, அதுவும் சரி பண்ணி தர மாட்டாங்க. அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் ரயில்வே நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். படத்தில் நடிப்பதற்காக பெற்ற முன்பணத்தை நடிகர் ரவிமோகன் திரும்ப அளிக்காதது தொடர்பான வழக்கில் 5,90,00,000 ரூபாய்க்கான சொத்து ஆவணங்களை 4 வாரங்களில் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிப்பதற்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப தரக்கோரி நடிகர் ரவிமோகனுக்கு எதிராக பாபிடெஸ் கோல்டு யூனிவர்சல் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஆனால் கொடுத்த கால் ஷீட்டில் படத்தை தயாரிக்காமல் தமக்கு 9 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி அந்நிறுவனத்திற்கு எதிராக நடிகர் ரவிமோகனும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த இரு மனுக்களையும் விசாரித்த நீதிபதி இரு தரப்புக்கும் இடையே உள்ள பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ள மத்தியஸ்தரை நியமிப்பதாக உத்தரவிட்டார். ரவிமோகன் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி 5,90,00,000 ரூபாய்க்கான சொத்து உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய நடிகர் ரவிமோகனுக்கு உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.